பார்வோன் எகிப்தியன், யோசேப்பு யூதன், அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன். பார்வோன் சொன்னாவே எதிராளி. இப்ப நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, எதிராளிகளின் கரங்கள் உங்களை உயர்த்தும். எதிராளிக்காக ஜெபம் பண்ணாதீங்க. ரொம்ப கோபப்படுறான், பொறாமையா இருக்கிறான், என் வேலையை கெடுத்துடலாம்னு நினைக்கிறான், பொய்யா சொல்லி கொடுக்கிறான். பிளீஸ், கோதுமையோடு கலையும் வளரட்டும், விட்டுருங்க. எதிராளி பெருக பெருக உன் பந்தியின் அளவும் 44 சொல்லுது பாருங்க. நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். நான் யோசேப்பை பத்தி பேசல, உங்களை பத்தி பேசுறேன். உங்களுக்கு வருகிற அதிகாரத்தை குறித்து, தானியேலுக்கு வந்த உயர்வை குறித்து, எஸ்தருக்கு வந்த உயர்வை குறித்து உங்களோடு பேசுகிறேன். எங்கே நமக்கு விரோதமாய் வல்லமைகளும் எதிராளிகளும் அதிகமாய் எழும்புகிறார்களோ, அங்கே கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார்.